அது மலையே கழுகு மலையாக காட்சி தர்றதுனாலையும், இங்க முருகன் வந்து மேற்கு பார்த்த திருக்கோலத்துல ராஜபோகமாக காட்சி தர்றார். ஒவ்வொரு இதுக்கும் இந்த பழனிக்கு ஒரு விசேஷம் உண்டு, இங்க ஒரு விசேஷம் உண்டு. இதுல இங்க ராஜபோகமாக காட்சி தர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். பழனியில வந்து சிங்கள காட்சி கொடுப்பாரு, இங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா, அதுவும் இந்திரனே அங்க மயில் வாகனமாக ஒரு சுகபோகமான வாழ்க்கை. எல்லாரும் ஆசைப்படக்கூடிய பதவி எதுன்னா இந்திர பதவி தான். ஏன்னா அங்கதான் எல்லா சௌரியங்களும் இருக்கும், எல்லா சுகபோகங்களும் இருக்கும். அதனாலதான் இந்திர பதவிக்காக நிறைய அசுரர்கள் போட்டி போட்டு பிரச்சனைகள் ஆனது. அப்ப அப்படிப்பட்ட இந்திரனே அங்க மயிலாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில ஒரு சுமூகமான ஒரு நிலை நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் இந்த கழுகுமலைக்கு போகலாம். முக்கியமா இந்த ராகு கேதுக்களால யாரெல்லாம் பாதிப்புல இருக்காங்களோ அவங்க போகலாம். அடுத்து சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக நடப்புல இருக்கிறவங்களும், தனுசு லக்னம் அட்சய லக்னமாக நடப்புல இருக்கிறவங்களும் இந்த கழுகுமலைக்கு போகலாம்.